நேற்று உரிய ஆவணச்சீட்டு பெற்றுக்கொண்டு 86 படகுகளில் 700க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். அப்பொழுது மாறன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகு அதில் இருந்த 10 மீனவர்களையும் கடற்பாடி கடற்பகுதியில் வைத்து எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினர் ஒரு குற்றச்சாட்டை வைத்து கைது செய்து புத்தாளம் கடற்படை முகாமில் அழைத்து சென்றுள்ளனர். முதல்கட்ட விசாரணையில் குவித்துக் கொண்டு மீனவர்கள் 10 பேரையும் படகில் இருந்த புத்தாளம் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்க இருப்பதாக இலங்கை கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். இதைத் தொடர்ந்து தற்போது வந்த செய்திப்படி ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பாலைக்குடி மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து நாட்டுப்படகில் மீன்பிடிக்க சென்ற 4 மீனவர்களையும் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். போது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினர் அவர்களையும் 4 பேரை கைது செய்து இலங்கை கடற்படை முகாமில் அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்போது வரை இலங்கை கடற்படையினால் மீன்பிடிக்க சென்ற 14 மீனவர்களை ஒரே நாளில் கைது செய்திருப்பது மீனவர் மத்தியில் மிகவும் அச்சத்தையும் வேதனையும் ஏற்படுத்தி உள்ளது. தொடர்ந்து இப்படி கைது செய்து கொண்டிருப்பதனால் இலங்கையை அதிகாரிகளிடமும் இலங்கை அரசிடமும் நம்ம தமிழக மீனவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று மத்திய மாநில அரசிடம் மிகுந்த கண்ணீருடன் மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். எங்களை காப்பாற்றுங்கள் என்று கோரிக்கை வைத்துள்ளனர் தற்போது வரை.